நாசா இது வரைக்கும் மார்ஸுக்கு நிறைய ரோவர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்பிரிட், கியூரியாசிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ ரீசெண்டாக பர்சீவரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய ரோவர்ஸை மார்ஸுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ரோவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் வெஹிக்கிளில் வச்சுட்டு அதை ஒரு ராக்கெட் மூலிமா எர்த்துலேருந்து மார்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி பூமியிலேருந்து கிளம்புன அந்த ரோவர்ஸ் எல்லாமே மார்ஸுக்கு போகும்போது ரொம்ப வேகமாக போகும். அப்படி அவ்வளோ வேகமாக போகக்கூடிய அந்த ரோவர்ஸ் எல்லாம் மார்ஸில் டைரெக்டாக தரையிறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெடிச்சு சதிரிடும். அதனால் அதோடய ஸ்பீடை கம்மி பண்ணுற மாதிரி, அதோட இம்பேக்டை கம்மி பண்ணுற மாதிரியும் நிறைய டெக்னாலஜிஸை நாசா யூஸ் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸை ஒரு 5 நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு சின்ன லெவலில் பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு பச்சை மூட்டையை வைப்போம். அந்த பச்சை மூட்டை உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற சிமுலேஷன் எல்லாமே சக்ஸஸ்னு அர்த்தம். எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த முட்டை உடையுதோ அது ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒவ்வொரு இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஒவ்வொன்றையும் மாடியிலிருந்து தூக்கி கீழே போடலாம். எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் முட்டை உடையுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு முட்டையும் சுற்றியும் வெறும் ஸ்பாஞ்ச் பால்ஸும் போட்டிருக்கோம். இது வந்து பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்க போகுது. ஏன்னா டைரெக்டாக இதுக்கு எந்த ப்ரொடெக்ஷனுமே இல்லை. ஸோ டைரெக்டாக அங்கேருந்து விழுகும்போது ஃபுல் இம்பேக்ட்டும் வந்து இந்த டப்பா எடுத்துக்கும். ப்ளஸ் உள்ள ஸ்பாஞ்ச் பால்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இம்பேக்ட் ஃபுல்லாக அந்த முட்டைக்கு போகுது. நான் நினைக்கிறது என்னென்னா இதில் இருக்க முட்டை வந்து உடஞ்சிரும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆப்ஷன்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் ஸ்ட்ரா மட்டும் வச்சு பில் பண்ணியிருக்கோம். நடுவில் முட்டைக்கு வந்து முட்டை வச்சுட்டு சுற்றி மறுபடியும் ஸ்ட்ரா வச்சுருக்கோம். இந்த ஸ்ட்ரா அலைன்மெண்ட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இது இம்பேக்ட் ஆகும்போது எதுவுமே வந்து டைரெக்டாக எக்குக்கு படாது. எல்லாமே வந்து இப்போ இதில் படுது அப்படின்னா இதோட சைட்லேயே இப்படியே போயிட்டுருக்கும். எந்த டைரெக்ஷனில் படுதோ அந்த டைரெக்ஷனோட அந்த ஃபோர்ஸ், என்டையர் ஃபோர்ஸ் வந்து இது இப்படியே மேலே போயிடும். அப்படின்றனால மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் வந்து உடையாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பலூன் மட்டும்தான். இதை அப்படியே தான் ட்ராப் பண்ண போகிறோம். அண்டு இந்த பலூன்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த பலூன்ஸ் இம்பேக்ட் எடுத்தாலும் கூட முட்டை அங்கேருந்து வர ஸ்பீடுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வழியாக ஸ்லிப்பாக இருக்க சான்சஸ் நிறையா இருக்குது. பட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அங்கேருந்து மேலேருந்து கீழே வீசி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா இதிலேருந்து முட்டை வெளியே தெரிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து இம்பேக்ட் அப்படின்றது டைரெக்டாக இந்த கேஸுக்கு வராது. மோஸ்ட்லி ஃபஸ்ட் இம்பேக்ட் வந்து பலூன்ஸ் தான் எடுத்துக்கும். அண்ட் பலூன்ஸும் வந்து நான் ஃபுல்லாக ஊதலை, ஓரளவுக்கு நார்மலாக தான் ஊதி வச்சுருக்கேன். அதனால் விழுந்த வேகத்தில் பலூன் உடையாது. ப்ளஸ் இம்பேக்ட்டும் வந்து மோஸ்ட்லி பலூன்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்க முட்டை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100% சேஃபாக இருக்கலாம். நம்மளோட ஃபைனல் ஆப்ஷன் பேராஷூட் வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய பண்ணி விளையாண்டுருப்போம். ஸோ இந்த பேராஷூட் மோஸ்ட்லி சேஃப் லேண்டிங்காக தான் இருக்கும். இந்த பேராஷூட் வந்து ஷூட் பண்ண போகிறவர் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிருஷ்ணா இல்லாட்டி சதீஷ். 2 பேரில் யாராவது ஒருத்தர் இந்த பேராஷூட் மேலேருந்து ட்ராப் பண்ணணும். மோஸ்ட்லி பேராஷூட்டில் இருக்கிற எக் வந்து உடையாமல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த பலூனோடது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அது கம்ப்ளீட்டாக முட்டை வந்து வெளியே வந்து உடஞ்சிருச்சு. திஸ் இஸ் அ ஃபெயிலியர். அடுத்தது ப்ரிங்கிள்ஸோடது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு இதில். ப்ரிங்கிள்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபெயிலியர். ப்ரிங்கிள்ஸும் சுக்குநூறு ஆயிடுச்சு. ப்ரிங்கிள்ஸோடது கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. ஸ்ட்ராவோடதில் இம்பேக்ட் ரொம்ப டைரெக்டாக இருந்துச்சு. இந்த 3 லெக்லேயும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரா வந்து உடஞ்சி போச்சு. இந்த ஸ்ட்ரா உடஞ்சாலும் இம்பேக்ட் டைரெக்டாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இப்படி இம்பேக்ட் இருந்ததுனால என்னாச்சுன்னா இந்த இது வந்து முட்டை இங்கே அடிச்சுட்டு இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி டைரெக்ட் இம்பேக்ட் வந்து முட்டையில் வந்துருச்சு. அண்ட் இதுவும் வந்து ஃப்ளாப். நம்மளோட ரிமைனிங் 2 எக்ஸ்பெரிமெண்ட் அந்த 2மே வந்து மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம பலூனோட முட்டை வந்து கம்ப்ளீட்டாக உடையவே இல்லை. இட் இஸ் இன்டாக்ட். பலூனோட முட்டை வந்து உடையவே இல்லை, கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக இருக்குது. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம பேராஷூட்டோட தான். ஹோப்ஃபுல்லி பேராஷூட்டோடது உடஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். ஆக்சுவலாக பேராஷூட்டோடது நான் கிளிங் ரேப் கூட போடல. பட் இட் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். இதுவும் உடையல. ஸோ பேராஷூட்டோடதும் அண்ட் பலூனோடதும் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட். மிச்ச 3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃப்ளாப்பு. நாசாவோட அந்த மார்ஸ் ரோவரில் லேண்டிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்ஃப்ளேட்டபிள் பலூன்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் பேராஷூட் வச்சுருப்பாங்க. அது 2 தான் சக்ஸஸ் ஆச்சு. நம்மளோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அந்த 2 டெக்னிக் தான் சக்ஸஸ் ஆச்சு. மிச்ச 3 டெக்னிக் நம்மளாக யோசிச்சு போட்டது ஃப்ளாப் ஆயிடுச்சு.